மாங்கா மாங்கா புளி முட்டை கத்தாண்டா. புளி முட்டைனா மாங்காய் தூக்கி அடிப்பேன். மாங்கா 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 மாங்கா. டேய் டிஃபரெண்டா கத்துடா. டிஃப்ரெண்டா நான் கத்த சொல்றா. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க மாங்காய்க்கு? மேங்கோ சொல்லுவாங்க. அது மாதிரி கத்து. ஐயா என்னடா இது? ஏய் மேங்கோன்னு கத்துனாக்கா ஜூஸ் நினைச்சுப்பாங்க. டேய் கத்துடா வருவாங்க. இது வயசுல அவன் வந்து போனன்னு தெரியல. ரொம்ப சத்தாயிக்குது. மேங்கோ 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 வாங்க வாங்க. என்னப்பா எங்கப்பா இருக்குது மேங்கோ? குளிச்சுட்டு வர போயிதுப்பா. ஜெட்டி போட்டுங்குதான் வந்துடும். நான் கிண்டலா? இல்லை நெக்கிலு. அட மேங்கோன்னு இதுதான்ப்பா சொன்னேன். அது மாங்காய், மேங்கோன்றது ஜூஸு. அதை தான்டா நானும் சொன்னேன் லூசே. அது கேட்க மாட்டேன். மேங்கோ சொல்லி இருந்த. அக்கா இது பேர் மேங்கோ இல்ல, மாங்காய் மாங்காய். அட ஏதாவது இருந்துட்டு போகுது வாப்பா வந்து வாங்கி பாப்பா. எவ்வளோக்கா மாங்காய்? உனக்கு எவ்வளோக்கு ஒன்று சொல்லு தரேன். நீங்கள் எவ்வளோ சொன்னால் தானே நான் வாங்கிறதுக்கு. யாரே காடு மூஞ்சிய உனக்கு எவ்வளோக்கு ஒன்று மாங்கா? ஏய் ஏன்டா கஸ்டமர் அந்த மாதிரிலாம் பேசுற? விடுங்க, சின்ன பையன் எதுவும் தெரியாத பேசுகிறேன். எனக்கு ஒரு 50 ரூபாய்க்கு போடுங்க. 50 ரூபாய்க்காப்பா? 100 ரூபாய்க்கு வாங்கிக்க, எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். அப்போ 100 ரூபாய்க்கு கொடுக்கா? கை நீட்டுப்பா. ₹100. என்னக்கா 5 காய் தான் இருக்குது, 100 ரூபான்றா? தம்பி உனக்கு எக்ஸ்ட்ராவா போட்டுக்கிறேன்பா. நான்ப்பா நீ இந்தப்பா. அக்கா காய் தம் தூண்டிக்குது, எனக்கு வேணாம். டேய் நான் வாங்கிட்டு வேணான்றா. எல்லாரும் 3 கிலோ 100 ரூபா, 4 கிலோ 100 ரூபான்னு விற்கிறாங்க. நீங்கள் என்ன 6 கிலோ 100 ரூபான்னு விற்கிறீங்க? அதுக்கு நீ எங்கள் அம்மாவை தான் கேட்கணும். ராசிச்சு ஒரே நாளில் பணக்கார ஆகினும் முடிவு பண்ணிக்குது. ஏய் என்னடா பேசுற? தம்பி மாங்காய் விலைலாம் ஏறி போச்சுப்பா. இது கொத்தமல்லி மாங்காய். என்ன கொத்தமல்லி மாங்காய்? எனக்கு வேணாம் இது. ஏய் நான் வாங்கிட்டு வேணான்னு சொன்னா எப்படி அது? நீ தானே முதல் வியாபாரமே. எனக்கு வேணாம். ஏய் என்னடா மிரட்டுறா? அப்படித்தான்டா பட்டுவேன். மாங்கா வாங்குறா இல்லையா? வாங்க முடியாதுடா. ஏம்மா வாங்க மாட்டான். வாங்க மாட்டேன்றான்னு பேசிட்டு இருந்தா எப்படி பொலால்னு கூட அவனை. ஏய் அம்மா நான் என்ன கேன நினைச்சீங்களா? அப்படியே கொடுப்பேன். ஏய் சோப்பு முடிஞ்சா அவள் தான் உனக்கு. இது அடி வாங்கிட்டு நின்று பார்த்தியா? ஏய் நாள் தான் நீ உன்னால் தான் அவன் என்ன அடிச்சுட்டு போனான். சொரணி இல்லாதுண்ணா மாங்காயில் உப்பு போட்டு தூண்டியாடா காலையில் கூட. உனக்கு அடி தெரியாது? வேற என்ன அடிச்சு போயிட்டுறேன். மேங்கோ 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 மேங்கோ. குமாரு குமாரு, டேய் குமாரு. ஏன்பா வா வந்து மாங்காய் வாங்கிப்பா. மாங்காலாம் எனக்கு வேணாம்ப்பா. வித்துட்டு போல நீங்க. எங்கப்பா வியாபாரமாச்சே? இந்த ததுன்னு பிடிச்சி மூஞ்ச கழுவிதான் நானே தெரியல. ஏய் ஒரு அம்மா பார்த்து என்னடா கேள்வி கேட்குற? கொம்முன்னு கடுப்பில் இருக்கிறேன் நான். அவன் வேற என்ன பலால் அடிச்சுட்டு போயிட்டான். என்னடா வாடகை விட்டுருக்கியா? இல்லைண்ணா எதனா டீசலுக்கு ஆகட்டும் ஒரு ₹100 கொடுக்க சொன்னேன், அவ்வளோதான். டேய் குமாரு, பெருசாட்ட அந்த மாங்காலாம் வாங்கி நீ விற்கலாமேடா. இடமும் வந்து ரோட்டில் ஜனமும் போகுது, அருமையான லாபம்டா. என்னண்ணா சொல்கிற? ஒர்க் அவுட் ஆகுன்ற? கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அங்கங்கே தெரிஞ்சுட்டு இருக்க தேவையில்ல, மாங்காவை நீ வாங்கிடுன்ற. இருங்க அடிமட்ட ரேட்டு கேட்டுடுறேன். என்னப்பா நான் குசு குசுன்னு பேசுறீங்க, ஒன்றுமே புரிய மாட்டேந்தே. அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த மாங்காலாம் வந்து சீசனே முடிய போகுது. யார் இதெல்லாம் வந்து வாங்குவாங்க? நீ சொல்றது கரெக்ட் தான். கத்தி கத்தி கூனாலும் எவனோ வந்து சட்டை பண்ண மாட்டான். அதுக்கு நான் ஒரு பிளான் சொல்கிறேன், கேட்குறீங்களா? ஏம்மா நான் பிளான் சொல்கிறா பையன். சொல்லுப்பா என்ன பிளானு? இவர் வந்து அவங்க வீட்டாண்ட பன்னி மேய்க்கிறாரு. அந்த பன்னிங்களுக்கு வந்து மாங்காய்னா ரொம்ப உசுறு. இவர் அந்த மாங்காய் எல்லாமே ரேட்டு பேசி எடுத்துக்கிறேன்றாரு. என்ன சொல்கிறீங்க? நம்ம ஒட்டு மொத்தமாக ரேட்டு பேசி எடுத்துக்கிறாங்களா? அதுவும் நல்ல தரமா போட்டு. பன்னிங்களுக்கு வாங்குறதுனால ஆஹா ஓஹோன்னு ரேட்டு போகாது, ஆனால் கொஞ்சம் போவோம். சரி என்ன ரேட்டுக்கு எடுத்து பாருன்னு கேளு. என்னப்பா அந்த ரேட்டு ஓகேவா? ஓகே தான், கொடுத்துடலாம். இந்தாப்பா என்ன இது? ₹100. அந்த மாங்காவை அவர் பண்ணிக்கு எடுத்துன்னு போட்டோம். என்ன தம்பி பேசுற? இவ்வளோ மாங்காய் ₹100 கொடுப்பாங்க. முன்னுக்கள் 100 ரூபாய் ஏன்டா வாங்கினேன்? ஏய் அவங்க தானே கொடுத்தாங்க. நான் விருப்பப்பட்டு வாங்கின மாதிரி கேசுற. உங்களுக்கு விருப்பம் தான் கொடுங்க, இல்லைன்னா வேணாம், நாங்கள் வேற யாருக்கிட்டனா வாங்கிக்கிறோம். என்னப்பா சொல்றது? ஆமாம் ஆமாம். தோ வராரு அதிகாரியா. அதிகாரியா ஐபிஎஸ் மாசம் ஊடு ஊடா போய் பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கிறாரு. அவர் மப்பில் இருக்கிறாரு. சார் வாங்க சார். என்னைய கூப்பிட்டீங்க? சார் நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்க மாங்காய். இந்த மாங்காவெல்லாம் கண்டுபிடிக்கிற அதிகாரி தானே நீங்கள்? ஒன்றும் புரியலையே சார். மாங்காய்க்கெல்லாம் ஏதோ வியாதி வந்திருக்குல்ல சார், எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கு தானே நீங்கள் வந்திருக்கீங்க? ஆமாம் ஆமாம், இதில் ஒழிச்சிக்கிறேன். இந்த புளிச்சிக்கிற மூஞ்சி போய் அதிகாரியாக போட்டோம் போது நம்மள செருப்பால் வச்சுக்க வேண்டியது தான். ஏய் உண்மையா சொல்லு, அந்த ஆள் அதிகாரி மாதிரியே தெரியல.
என்னப்பா பண்ணு? அதிகாரி மாதிரி நடி. எஸ்கூஸ் மீ, நவருங்க. சார் என்ன சார் மாங்காய்க்கு வியாதி வந்துட்டுக்குதா? ஃபுல்லாக வியாதி, இதெல்லாம் பள்ளம் போட்டு மூடணும். இங்கே பாருப்பா, அப்போவே 100 ரூபாய்க்கு கேட்டோம் கொடுத்துருக்கலாம்ல. இப்போ பாரு பள்ளம் போட்டு மூட போகிறாங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். சார் கட்டிங் தரேன் சார், விட்டு போயிடுங்க சார். நான் குவார்டர் குடிப்பேன், கட்டிங் பத்தாது. பத்திரம் முச்சவன் காரியத்தை கெத்துருவான் பொழுது. சார் லஞ்சம் வாங்குறத தப்பு, கொடுக்குறத தப்பு. 1 லட்சம் ரூபாய் வீடியோ எடுத்து போட்டாக்கா கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுக்கும். எனக்கு அதில் 50,000 வாங்கி கொடுத்துறியா? யோ உன்னை புச்சு கொடுத்தா தான் அந்த காசு கொடுப்பாங்க. நேர்மையாக அந்த மாங்காய்லாம் எடுத்துன்னு போய் பழம் தோண்டி போதி. ஓகே, என்னுடைய கடமையை செய்கிறேன். சார் அல்லாதீங்க சார், எடுக்காதீங்க சார். எப்பா எல்லாம் மாங்காய் போதுப்பா. நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அவர் அதிகாரியை. எல்லாத்தையும் போட்டு பள்ளத்தில் மூட போகிறேன். சாமி வேணா சாமி, நாங்கள் போய்க்கு தெரிஞ்சுடுறோம் சாமி. அந்த 100 ரூபாய் கொடுப்பா நீ. பாப்பா 100 ரூபாய் நானே வச்சுக்கிறேன்ப்பா. அந்த மாங்காய் நீ எதனா பேசி வித்துருப்பா. ஏன்னா இவரு அவர்கிட்ட எப்படி பேசி வாங்க முடியும்? பண்ணிக்கு தான் கொட்ட போறேன்னு சொல்லுங்க, குத்துருவாரு அப்படின்றியா? சரி ஓகே, அந்த காசை வச்சுக்கோ, நாங்கள் பேசிக்கிறோம், நீங்கள் போங்க. ஏமா வா, 100 ரூபாய்க்கு வித்துட்டோம். அவ்வளோ மாங்காய் போச்சாடா. அட வாமா போலாம். யா 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 நவருங்க, நான் பள்ளத்தில் மூடணும். யோ வெய்யா. ஒரு ஆஃபீஸரை பார்த்து என்ன பேசுகிற? நாங்கள் தான் ஆஃபீஸர்னு சொன்னோம், உடனே ஆஃபீஸர் ஆயிடுவியா? என்னை பற்றி தெரியாத கண்ணா. உன்னை பற்றி தெரியுங்கண்ணா, மூஞ்ச பார்த்தா பிஞ்சு கண்ணா மாதிரி இருக்குது. ஒழுங்காக வச்சுட்டு போ. அவனை ஏமாற்றி நாங்கள் வாங்கினா நீ எங்களை ஏமாற்றி தூக்கின்னு போகலான்னு பார்க்குறியா? ஏய், நான் ஆஃபீஸரா? கமான். எனக்கு இங்கே சட்டவிரோதமாக மாங்காய் அதிக விலை விற்கிறாங்கன்னு இவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அதுக்கு தான் ஒத்துக்கிறோம். அப்போ உண்மையா நீங்கள் அதிகாரியா? எஸ் சார், நாங்கள் ஏதோ தெரியாமல் பேசிட்டோம், மன்னிச்சிடுங்க சார். பரவாயில்ல, மாங்காய் இருந்து கண்டுபிடிச்சி கொடுத்தீங்களே அதுவே போதும். இப்போ இந்த மாங்காவெல்லாம் என்ன சார் பண்ணுவீங்க? எனக்கு நாலு, அவங்க நாலு எல்லாம் பங்கு பாட்டுக்கோ. டேய் வாங்க. எல்லாம் போச்சு, இப்போ என்ன பண்ணுறது? வா, வேற ஏதாவது வேலை இருக்கான்னு பார்க்கலாம். பிரதர், நம்ம ப்ராஜெக்ட் ஏரோ சிட்டி எங்கே டெவலப் பண்ணியிருக்கோம்னா படப்பை பக்கத்தில் இருக்கிற ஒரகடத்தில். அடா சைட்டை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது சார். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாம் சொல்லுங்கள் சார். நம்ம ப்ராஜெக்ட் ஏரோ சிட்டி பார்த்தீங்கன்னா 56 ஏக்கர் பெரிய டவுன்ஷிப் இது. இதில் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 முடிச்சாச்சு. இப்போ ஃபேஸ் 4 தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். வா, பார்த்தாக்கா எப்படி ஒரு 1000 பிளாட்டுக்கு மேலே இருக்குமா சார்? ஆமாம் பிரதர், 1000 பிளாட்டுக்கு மேலே டெவலப் பண்ணியிருக்கோம். இப்போ 150 பிளாட் தான் இருக்குது. நம்ம ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 40 அடி 30 அடி பெரிய அகலமான ரோடு கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் 56 ஏக்கருக்கும் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் கிராண்டாக ஆர்ச் கொடுத்துருக்கோம். 24 ஹவர்ஸ் 24 மணி நேரம் செக்யூரிட்டி. இது இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட்ஸு, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனு, வாட்டர் பைப்லைன் கனெக்ஷனு, பார்க் மட்டும் 1/2 ஏக்கருக்கு டெவலப் பண்ணி கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, சிட் அவுட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸு, ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் சென்னையோட 3வது டைடல் பார்க்கு, 100 ஐடி கம்பெனி நம்ம சைட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். சூப்பர் சார். இங்கே இடம் என்ன ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குது, அப்புறம் என்ன அப்ரூவ்டில் இருக்குது, அது கொஞ்சம் கிளியராக சொல்லிவிடுங்க சார். பிரதர், இங்கே 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட் சைஸஸ் இருக்குது. டிடிசிபி ரேரா பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் 75% வரைக்கும் பேங்க் லோன் நான் அவைல் பண்ணித்தரேன். இங்கே 12 லட்ச ரூபா இருந்தால் போதும் உங்கள் கையில். உங்கள் கனவு மனையை நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் கிடையாது, கையில் 3 லட்ச ரூபா முன்பணம் இருந்தால் போதும் ஒரு பிளாட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் என்னக்கா உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி ஒரு பிளாட்டை புக் பண்ணுறது? நான் இன்னைக்கே சொல்லி ஒரு ஃப்ளாட்டை புக் பண்ணுறேன். அப்புறம் எங்க வெயிட் பண்ணுறீங்க? உடனே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதில் எந்த ஒரு இடைத்தரகரும் கிடையாதுங்க. நோ புரோக்கரேஜ், நோ மீடியேட்டர், நோ சேனல் பார்ட்னர். என்னோட டைரக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன், எனக்கே கால் பண்ணுங்கள். நம்பி வாங்க, உங்கள் கனவு மனையை வாங்கிட்டு போங்க.